தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நிலக்கோட்டை தனி தொகுதி தாவேகா எம்எல்ஏ ஐயனாரை அமைச்சர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை புறக்கணிப்பதோடு மாநில தலைமையும் அதை கண்டுகொள்ளாததால் சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்படுவதாக தொண்டர்கள் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தில் உள்ள ஒரே தனி தொகுதியாகும். அதிமுக கோட்டையாக கருதப்படும் இந்த தொகுதியில் இவர் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே தொடர்ந்து 3 முறை வென்ற சிட்டிங் அதிமுக எம்எல்ஏ தேன்மொழியை 3வது இடத்திற்கு தள்ளி அபார வெற்றி பெற்றார். விஜயின் ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் இயக்கம் முதல் கடந்த 20 ஆண்டுகளாகவே மக்கள் பணியாற்றி வருவதால் இவருக்கு முதல் தேர்தலிலேயே போட்டியிடும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் திண்டுக்கல் மாவட்ட தாவேகாவில் மைய மாவட்டமாக கூறப்படும் நிலக்கோட்டை ஆத்தூர் பகுதிகளுக்கு திண்டுக்கல்லை சேர்ந்த தேவா என்கிற வாசுதேவன் என்பவர் மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டதால் அவருக்கு கீழ் உள்ள 15 மாவட்ட பொறுப்பாளர்களையும் அவர் திண்டுக்கல்லை சேர்ந்தவர்களாக மட்டுமே நியமித்துக் கொண்டார். ஆத்தூர் மற்றும் நிலக்கோட்டை தாலுகாக்களை சேர்ந்த ஒருவர் கூட மாவட்ட பொறுப்பில் நியமிக்கப்படாததால் தொண்டர்கள் மிகுந்த அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட செயலாளர் தேவா சாதிக மனோபாவத்துடன் நிலக்கோட்டை தனி தொகுதியில் போட்டியிட்ட ஐயனாருக்காக தேர்தலின் போது ஒரு நாள் கூட தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்லவில்லை. மேலும் அவரை தோற்க வைப்பதற்காக தனக்கு கீழுள்ள மாவட்ட நிர்வாகிகள் மூலம் பல்வேறு இடைஞ்சல்களையும் செய்துள்ளார். அதையும் மீறி ஐயனார் வென்று எம்எல்ஏவான பின்பும் இதுவரை அவருக்கு வாழ்த்தும் சொல்லவில்லை, நேரிலும் சந்திக்கவில்லை. அதோடு மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் எம்எல்ஏவை சந்திக்க கூடாது என முட்டுக்கட்டையும் போட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா ஆட்சி அமைத்தது முதல் ஒன்றிய அலுவலகங்கள், பேரூராட்சிகள், டாஸ்மாக் பார்கள் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு சென்று அவரின் ஆதரவாளர்களை அறிமுகப்படுத்தி இவர்களுக்குத்தான் மாமூல் வழங்க வேண்டும், எம்எல்ஏவின் பேச்சை கேட்க கூடாது என அதிகாரிகளை மிரட்டி வருகிறார். சமீபத்தில் நிலக்கோட்டை வத்தலகுண்டு பேரூராட்சிகளுக்கு தனது ஆதரவாளர்களுடன் சென்ற தாவேகா மாவட்ட செயலாளர் அரசு அலுவலர்களை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எம்எல்ஏ ஐயனார் தனது லெட்டர் பேட் மூலம் தனது பெயர் மற்றும் கட்சியின் பெயரை பயன்படுத்தி அரசு அலுவலக ஊழியர்கள், ஒப்பந்ததாரர்களை மிரட்டுவது, மண் திருட்டு உள்ளிட்ட முறைகேடான செயல்களில் ஈடுபடுவோர் மீது காவல்துறை மூலம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை வெளியிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. அதேபோல இம்மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பல்வேறு ஆய்வுகளுக்கும் அரசு நிகழ்ச்சிகளுக்கும் திண்டுக்கல்லுக்கு வந்தபோது நிலக்கோட்டை எம்எல்ஏ ஐயனாருக்கு பெயரளவுக்கு கூட அழைப்பு விடுக்கவில்லை. அதிகாரிகளின் அழைப்பின் பேரில் மாவட்ட ஆட்சியரகத்தில் நடந்த கூட்டத்தில் மட்டுமே மக்கள் பிரதிநிதியாக கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நடந்த பஸ் நிலைய ஆய்வு, பழனி கோவில் ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் எம்எல்ஏவை புறக்கணித்தனர். கடந்த வாரம் தமிழ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா உடல் அடக்கம் செய்யும் நிகழ்ச்சி நிலக்கோட்டை தொகுதியின் எல்லை பகுதியில் உள்ள காட்டு ரோட்டில் தான் நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலும் சமூக ரீதியாக அவர் சமூகத்தைச் சேர்ந்த மதுரையில் வசிக்கும் அமைச்சர் நிர்மல்குமாருக்கு தான் அழைப்பு விடுக்கப்பட்டது. பக்கத்தில் இருந்த பட்டியலின எம்எல்ஏ ஐயனாரை அழைக்கவில்லை. அந்த நிகழ்ச்சிக்கு வந்த அமைச்சர் நிர்மல்குமார் எம்எல்ஏ ஐயனாருக்கு தகவல் தெரிவிக்காமல் வந்து சென்றுள்ளார். கடந்த வாரம் நிலக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட விருவீட்டில் ஒன்றிய கட்சி அலுவலக திறப்பு விழாவிற்கு வந்த அமைச்சர் தொகுதி எம்எல்ஏவை அழைக்காமல் கண்டுகொள்ளாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டுள்ளார். எனவே மேடைக்கு மேடை வாய்க்கிளிய சமூக நீதி பேசும் தாவேகா மாநில தலைவர்கள் சென்னையை சுற்றியுள்ள சில பட்டியலின எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கி போலியான சமூக நீதி பிம்பத்தை உருவாக்கிவிட்டு அதிமுக, திமுக என தலா 2 அமைச்சர்கள் இருந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் தாவேகா சார்பில் வென்ற ஒரே ஒரு பட்டியலின எம்எல்ஏ ஐயனாருக்கு அமைச்சர் பதவி வழங்காமல் புறக்கணித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தாவேகா அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் என பலரும் தொடர்ந்து புறக்கணிப்பது தொண்டர்கள், தொகுதி மக்களை தாண்டி அரசியல் வட்டாரத்திலும் விமர்சனங்களை உருவாக்கி வருகிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான
தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.